Hello guys, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா free LinkedIn learning courses in 2024 தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல நான் 5 வேல்யூபிளான free certification courses பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருக்க போகுது. So மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So first course பாத்தீங்க அப்படினா Career Essentials in Generative AI by Microsoft and LinkedIn. So generative AI அப்படிங்கிறது ஒரு டூல். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஹியூமன் ஓரியன்டட் கான்வர்சேஷன் நடக்குதோ ஸோ அங்கெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் பேக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஜென்ரேட்டிவ் AI டூல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பேக் வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஆல்சோ பர்சனலைஸ்டு கஸ்டமர் ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ChatGPTலையுமே இந்த ஜென்ரேட்டிவ் AI யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் AI வந்து பிஸ்னஸில் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம ஜென்ரேட்டிவ் AI யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஆப்ஸ் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் AI டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ChatGPT வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே ஒரு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா மார்க்கெட்டிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம், கஸ்டமர் சர்வீஸ் லைக் சாட் பாட்ஸ், வாய்ஸ் பாட்ஸ், விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஸ், சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, கிராஃபிக்கல் சார்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் AI யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜென்ரேட்டிவ் AI யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஸ்க்கு தேவையான நியூ சாஃப்ட்வேர் கோட் சஜஷன்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் AI ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, சம்மரிஸ் கிரியேட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் வைஸ் பார்க்கும்போது நியூ சேல்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இமெயில் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது, பிளாக்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஜென்ரேட்டிவ் AI ஈஸியாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதன் மூலிமா ஒரு ஆர்கனைசேஷனோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும், காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும் அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக ஆட்டோமேஷன் ஆகட்டும், கோட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த ஜென்ரேட்டிவ் AI கோர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளான கோர்ஸ். இந்த ஜென்ரேட்டிவ் AI கோர்ஸோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 hours, டோட்டலி 6 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் இருக்கும் வித் 40 கொஷின்ஸோட. ஸோ இந்த குவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோட சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கரியர் எசென்ஷியல்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ் பை மைக்ரோசாஃப்ட் அண்ட் லிங்க்டின். இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்க முடியும்னா பேசிக் கான்செப்ட்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷனை ஒரு சாஃப்ட்வேர் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டேட்டா அனாலிசிஸ்னா ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து க்ளீன் பண்ணுறோம், தேவையான டேட்டா மட்டும் வச்சுட்டு மித்த டேட்டா வந்து டெலீட் பண்ணுறோம், அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுறோம், டேட்டா விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறோம், லைக் ஒரு பை சார்ட்டாவோ இல்லை ஒரு பார் சார்ட்டாவோ வந்து விர்ச்சுவலைஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டா அனலைசிஸ் அப்படிங்கிறது ஹோல் ப்ராசஸ் ஆஃப் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவோம், தென் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம், தென் டேட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம் அண்ட் தென் டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கடைசியாக டேட்டா விர்ச்சுவலைசேஷன் பண்ணுவோம். டேட்டா விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவர் BI டூல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டேட்டா அனாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கோர்ஸ்குள்ளே வருவோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா பேசிக் MS Excel கமாண்ட்ஸ், சார்ட்டிங், deleting and adding columns, simple Excel formulas like data gathering and cleaning, SQL queries, quality data sets and virtualization, data analysis software tools பற்றிலாம் நீங்கள் கற்றுக்க முடியும். At last டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் in .csv ஃபைலில். ஸோ இந்த CSV ஃபைலில் இருக்கிற டேட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். யூஸிங் XLOOKUP and VLOOKUP யூஸ் பண்ணி bringing all the data together from other worksheets or other ஃபைல்ஸ்லேருந்து. ஸோ அட்லாஸ்ட்டாக வந்து நம்ம டேட்டா விர்ச்சுவலைசேஷன் பண்ண போகிறோம். யூஸிங் கிராஸ் டேப்ஸு, சார்ட்ஸு அண்ட் கிராஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டேட்டா விர்ச்சுவலைசேஷன் பண்ண போகிறோம். டெய்லி ரொட்டீன்லேயே நம்ம இந்த டேட்டா அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும் யூஸிங் ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸை வச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நோட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் பேஸ்ட் அப்பான் யுவர் டெய்லி டாஸ்க் வச்சு. ஸோ இந்த டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 9 hours வித் டோட்டலி 3 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 சாப்டர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் இருக்கும் வித் 40 கொஷின்ஸோட. ஸோ இந்த குவிஷை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கரியர் எசென்ஷியல்ஸ் இன் பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the person who is responsible for bridging gap between the IT and பிஸ்னஸ்க்கு இருக்கிற நடுவில் இருக்கிற கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட், டெலிவரிங் டேட்டா பேஸ்ட் அப்பான் த பிஸ்னஸ் ரெக்கமெண்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் ரிப்போர்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குலாம் ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க.
இப்போ பிசினஸ் அனலிஸ்ட்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கோர்ஸ்குள்ள வருவோம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, அஜைல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பத்தி நீங்க கத்துப்பீங்க. கொலாபரேஷன் பிட்வீன் ப்ராடக்ட் ஓனர்ஸ் அண்ட் பிசினஸ் அனலிஸ்ட்டுக்கும் இருக்கிற அஜைல் டேர்ம்ஸ் பத்திலாம் கத்துப்பீங்க. இந்த கோர்ஸை யாருக்கெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு, ப்ராடக்ட் ஓனர்ஸுக்கு, ஸ்க்ரம் மாஸ்டர்ஸுக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் கோர்ஸோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 13 hours. டோட்டலி 12 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 12 சாப்டர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குவிஸ் இருக்கும் வித் 40 கொஷின்ஸோட. ஸோ இந்த குவிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ல சர்டிஃபிகேஷன்ஸ் தருவாங்க. 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இல்லை சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸான்னு நீங்கள் டிஃபைன் பண்ணணும். சப்போஸ் அது ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து மார்க்கெட்டில் ஸ்கோப் இருக்கா, அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் என்ன, அந்த ப்ராடக்ட்டோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் ப்ரைஸ் என்ன, அந்த ப்ராடக்ட்டோட காம்படிட்டிவ் மார்ஜின் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி டிஃபைன் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸ் எடுத்து என்ரோல் பண்ணி நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் பிச்சிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ எப்படிலாம் கிளைண்ட் கிட்ட பிச் பண்ணுறது அண்ட் ஆல்சோ எப்படி பிஸ்னஸ் ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறதுலாம் கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் பிஸ்னஸ் பிளான், எப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் பிளான் கிரியேட் பண்ணுறது, எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பிஸ்னஸ் ப்ராஃபிட்டை, எப்படிலாம் உங்கள் ஸ்மால் பிஸ்னஸை வந்து ஆன்லைன் மார்க்கெட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி இந்த கோர்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பற்றியும் கற்றுக்க முடியும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வேல்யூ ப்ரொபோசிஷன். ஸோ வேல்யூ ப்ரொபோசிஷன்னா கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா. ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பிராண்டுக்கு விஷன் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறது, என்ன மாதிரி சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் கோர்ஸ் மூலமாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் கோர்ஸோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 hours and 55 minutes. டோட்டலி 8 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த 8 சாப்டர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் இருக்கும் வித் 40 கொஷின்ஸோட. ஸோ அந்த குவிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் தருவாங்க. 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் எசென்ஷியல்ஸ் இன் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்னா, மேனேஜிங் ஆன்சைட் கிளவுடு, ஃபிசிக்கல் அண்ட் விர்ச்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி பற்றிலாம் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ மெயின்டைன் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஈவெண்ட் லாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்வரை மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து அஷ்யூர் விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது, மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் எப்படி பண்ணுறது, அண்ட் செக்யூரிட்டி அண்ட் மானிட்டரிங் ஆஃப் யுவர் வெப்சைட்ஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி வந்து செக்யூராக அண்ட் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த கோர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இமெயில் செக்யூரிட்டி ஃபார் புஷிங் அட்டாக்ஸ், டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன்ஸ், இதெல்லாமே வந்து இந்த கோர்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கப்ஸ் வந்து கற்றுக்க முடியும் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எப்படி வந்து விண்டோஸை பேக்கப் பண்ணுறது, எப்படி லினக்ஸை பேக்கப் பண்ணுறது அண்ட் எப்படி மேக்கை வந்து பேக்கப் பண்ணுறது, இது எல்லாமே பற்றி நீங்கள் கற்றுக்க முடியும். கெட்டிங் ஸ்டார்டட் அஸ் அ சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருந்து ஃப்ரம் ஹியரிங் ப்ராசஸ்லேருந்து எப்படி வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பொசிஷனுக்கு ரெஸ்யூம் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 hours and 53 minutes. டோட்டலி 9 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 9 சாப்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குவிஸ் இருக்கும் வித் 40 கொஷின்ஸோட. குவிஷை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் தருவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த 5 ஃப்ரீ லிங்க்டின் கோர்சஸ் இன் 2024 பார்த்தோம். ஸோ இந்த கோர்சஸோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.